ஒவ்வொரு வாட்டியும் ஊசி குத்தும் போது வலிக்கிற வலியை தாங்கிக்கிட்டு என் ராசாத்திக்காகன்னு என் வலியை கூட சுகமா எடுத்துக்கிட்டு உன் பேரை பச்சை குத்திட்டு வந்த. என் மனசுல எவ்வளவு தூரம் நீ ஆழமா இருக்கன்னு உனக்கு தெரியணும் ராசாத்தி. அதுக்குதான் அதுக்கு இந்த மருந்தை போட்டு என் அன்பை கொச்சப்படுத்தாத ராசாத்தி. மாமா, உங்க அன்பு பாசம் எல்லாம் எனக்கு புரியுது. அதுக்குன்னு மருந்து போடாம எப்படி குணமாகும்? உன் கையால வருடி கொடுத்தாலே தானா குணமாயிட போகுது. நம்ம மேல அன்பும் அக்கறையும் உள்ளவங்களோட தொடுதல் தான் சிறந்த மருந்து. அதை விட நல்ல மருந்து இந்த உலகத்திலேயே கிடையாது. நிஜமாவா சொல்றீங்க மாமா? அதுக்கு பேர் தான் ஹீலிங். அதை செய்யறவங்க பேரு ஹீலர். என்னோட ஹீலர் நீதான். உன் கையால வருடி விடு. இங்க பாருங்க, நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. நமக்கு கோயில் வேலை சிறப்பா நடக்கணும். சரி, ஏன்னா இதுலதான் நம்ம பேரு கெட்டு போகாம எல்லாத்தையும் நல்ல விதமா பண்ணோங்கிற ஒரு நல்ல பேரு வாங்கணும். அதுக்கு என்னென்ன காரியங்கள் பண்ணணுமோ ஒரு காரியம் விடாம பண்ணிடுங்க. சரியா? அதுக்கப்புறம் வாங்க வாங்க, வீட்டுல வேற யாரும் வரலையா? நீ எப்படிமா இருக்க? அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க சாமி. என்ன விஷயம் திடீர்னு ஆத்தாவை பார்க்க வந்திருக்கீங்க? சொல்லுமா ராசாத்தி, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுமா. சாமி, நான் பூக்குழி இறங்க வேண்டான்னு முடிவு பண்ணிருக்கேன் சாமி. என்னம்மா சொல்றீங்க? ஆமா சாமி. ஏன், எதுக்குமா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க? தப்பா எதுவும் இல்ல சாமி. ஆத்தா என் வேண்டுதல பூக்குழி இறங்குறதுக்கு முன்னாடி நிறைவேற்றி வச்சுட்டா. ஆமா சாமி, ஆத்தா சொல்லி வரம் கொடுக்கற சாமின்னு சொன்னீங்க. எனக்கு சொல்லாமலே வரம் கொடுத்துட்டா. நான் எது நடக்கணும்னு பூக்குழி இறங்க விரதம் இருந்தனோ அந்த காரியத்தை என் விரதத்துக்கு முன்னாடி நிறைவேற்றிட்டா. உன் வேண்டுதல் நிறைவேறச்சுல தாயி, அதுவே ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுக்குன்னு பூக்குழி இறங்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டிய தாயி. ஏன் சாமி அப்படி கேக்குறீங்க? ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு சொல்லுமா. முடிவு எடுத்துட்டா மாத்த முடியாது. நீ சரின்னு சொன்னா அதுக்கான வேலையை நான் பார்க்க சொல்றேன். நல்லா கலந்து ஆலோசிச்சு ஒரு முடிவை சொல்லுமா. நான் இத வந்துடுறேன், நீங்க வாங்க. சரி. நான் என்னங்க பண்ணட்டும்? சாமி வர யோசிச்சு முடிவு சொல்லிருக்காரு. உன் மனசுக்கு என்ன படுது? இறங்க வேண்டான்னு தானே? பூக்குழி இறங்க வேண்டாம்னு தானே தோணுது? ஆமாங்க. அப்போ உன் முடிவுல ஸ்ட்ராங்கா இரு. பொங்க வச்சு முடிச்சிட்டியா? நான் சொன்ன மாதிரி முடிச்சிருங்க. சரியா? என்னம்மா, வணக்கம். பொங்கல் வச்சிட்டீங்களா?
வச்சுக்கோ. பூஜை ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் சீக்கிரம் வந்துருங்க. சரியா? வாங்க. அம்மா அந்த அர்ச்சனை தட்டை எடுத்துட்டு வந்துரு. போ, அங்க இருக்கு பாரு. அங்க இருக்கு பாருமா. என்னம்மா முடிவு பண்ணிட்டியா? ஆமா சாமி, நான் பூக்குழி இறங்க வேண்டான்னு முடிவு பண்ணிருக்கேன். சரிம்மா, அதுக்குன்னு சில சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு. அத முடிச்சுதான் விரதத்தை முறிச்சு காப்ப கழட்டணும். அந்த ஏற்பாட்டை பண்ணு. அப்படியே பண்ணி அம்மா, அந்த பைப்ல தண்ணி வரும், போயிட்டு தலைக்கு தண்ணி ஊத்திட்டு வந்துருங்க. சரிங்க சாமி. ரசதி, தண்ணி இதோ இருக்கு. ஆண்டவா, இன்னும் கொஞ்ச நேரத்துல காப்ப கழட்ட போறா. பிளான் சக்சஸ் தான். என்னங்க மாமா? டேய், ரசத்தை நான் தெளிச்சிட்டேன். இல்ல மாமா, சாமி சொல்லிருக்காரு தலைக்கு ஊத்தணும்னு. இல்ல, வேணாம் ரசத்தை. சொல்றது கேளுங்க. ம். ஐயோ, டேட்டா அழிஞ்சு போச்சே. மாட்டிக்குவோமோ? என்ன பண்றது இப்ப? எப்படி தப்பிக்கிறது? இந்தா புடி. சரி, வா போலாம். குடு, போலாம். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருங்க. வந்துட்டாங்க. குளிச்சிட்டீங்களா? சாமி, பூஜை ஆரம்பிங்க. ஆரம்பிச்சிருவோம். இப்ப காப்ப கழட்டிட்டா பூக்குழி இறங்க வேண்டாம். ஆரத்தி காட்டுங்க. கையை கட்டுமா. கையை காட்ட. நான் ஆத்தா வந்திருக்கேன்டா. அத்தா, உனக்கு என்ன வேணும்? என் சன்னதியில எந்த ஒரு தவறும் நடக்க கூடாதுடா. அப்படியா? அதெல்லாம் எதுவும் நடக்காதாத்தா.
ஜாக்கிரதை, தண்ணியை கொடுமா. சரிங்க. பார்த்தா மலரிடா வாங்க. நீங்க வாங்க. சாமி, கொஞ்சம் சீக்கிரம் காப்பை கட்டி அமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். இல்லப்பா, இனிமேல் என்னால காப்பை கலட்ட முடியாது. ஏன்? நேர்த்திக்கு கட்டின காப்பை கழட்டுறதுக்கு நேரங்காலம் இருக்கு. அதை தாண்டி கழட்டினா சாமி குத்தமாயிடும். நீங்க வந்தது காப்பு கழட்டுறதுக்கு சரியான நேரம். ஆனா காப்பை கழட்ட விடாம ஆத்தா வந்து இறங்கி அதை தடுத்துட்டா. இனி அந்த காப்பை கழட்டுறது அவ்வளவு நல்லதா படல. சாமி, அப்ப பூக்குழி இறங்கி ஆகணுமா? இறங்கணும்னு கட்டாயம் இல்ல, அது உங்க இஷ்டம். இறங்கலாம், இறங்காமலும் இருக்கலாம். ஆனா காப்பை இப்போதைக்கு கழட்ட முடியாது. ரசத்தி, அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. காப்பு உன் கையில இருக்கட்டும். ஆனா நீ பூக்குழி இறங்க வேணாம். இல்ல மாமா, நான் பூக்குழி இறங்குறது தான் சரின்னு படுது. ஆத்தாவுக்கு காப்ப கழட்டுறதுல இஷ்டம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நான் பூக்குழி இறங்கணும்னு ஆத்தா விரும்புறான்னு தானே அர்த்தம். மாமா, பூக்குழி இறங்குறது தான் மாமா சரி. அந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. ஆத்தாவோட விருப்பமும் அதுதாங்கிற மாதிரி என் மனசுக்கு படுது. பேசாம பூக்குழி இறங்கிடு, அதான் நல்லது. என்ன பண்றது? இவர் வேற ஏத்தி விடுறாரு. ஏன் தம்பி, நான் சொல்றது சரிதானே? ஆமா. என்ன தம்பி, ஒரு மாதிரியா இருக்கீங்க? மாமா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல ரசத்தி, நான் நார்மலா தான் இருக்கேன். அதான் பூக்குழி இறங்கலன்னு முடிவாயிடுச்சுல. சரி வா, வீட்டுக்கு போலாம். வரேங்க. தம்பி இருங்க, பிரசாதத்தை வாங்கிட்டு போங்க. சரியா? பிரசாதம் கொடுத்து அனுப்புங்க. சரிங்க ஐயா. சரி, நீங்க வாங்க. சரி. இந்தாங்கம்மா. வாங்க. இனியா, எப்படா வந்த? என்னடாச்சு? போன காரியம் நல்லபடியா நடந்துச்சா? எங்க பெரியமா, நான் நினைச்சு போனது ஒண்ணு, ஆனா நடந்தது ஒண்ணு. என்ன நடந்துச்சு? முதல்ல அத சொல்லு. என் சன்னதியில எந்த ஒரு தவறும் நடக்க கூடாதுடா. இல்லப்பா, இனிமேல் என்னால காப்பை கலட்ட முடியாது. மாமா, பூக்குழி இறங்குறது தான் மாமா சரி. அந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. என்னடா இனியா, இப்படி கோட்டை விட்டுட்டு வந்திருக்க? நான் என்ன பெரியமா பண்றது? நடந்ததா உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேனே. எப்படியாவது அவ கையில இருக்கிற காப்ப கழட்ட வச்சிருக்கணும் நீ. ஐயோ பெரியமா, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நான் பச்சை குத்திருக்கேன்னு சொல்லி கையில வரைஞ்ச டாட்டோ தண்ணியில கரைய ஆரம்பிச்சிடுச்சு. அத ராசாத்தி பாத்துட்டா மொத்த திட்டமும் காலி ஆயிடும். அதான் பதட்டத்துல எதுவுமே ஓடல. இனியா, உனக்கு ஒண்ணு புரியல. நம்ம குலசாமி சொல்லி வரம் கொடுக்கிற சாமி. ராசாத்தி வேண்டினபடி பூக்குழி இறங்கிட்டா அப்புறம் யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது. அவ உன் மனசுல இடம் பிடிக்கிறது நீயே நினைச்சாலும் தடுக்க முடியாது. நானே இப்ப குழப்பத்துல இருக்கேன். நீங்க வேற பயமுறுத்தாதீங்க பெரியமா. டேய், நான் எதுக்கு உன்னை பயமுறுத்தணும்? உண்மைய தாண்டா சொல்றேன். நம்ம சாமி சக்தி வாய்ந்தது. அவ சொன்ன மாதிரி பூக்குழி இறங்கிட்டா அவ வேண்டுனது கண்டிப்பா நடக்கும்.
ஏற்கனவே நடந்ததையெல்லாம் வச்சு பாக்கும்போது சாமி அவளுக்கு சாதகமா நடக்க ஆரம்பிச்சிருச்சோன்னு சந்தேகமா இருக்கு. என்ன பெரியமா குண்டை தூக்கி போடுறீங்க? ஆமாண்டா, என்னென்னவோ பண்ணியும் அவ காப்ப கழட்ட முடியல. பூக்குழி இறங்கறதுக்கு முன்னாடியே இப்படின்னா இறங்கிட்டா சொல்லவே வேண்டாம். இங்க பாரு நீயா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவ பூக்குழி இறங்க கூடாது. அவ பூக்குழி இறங்கிட்டா உன் கதை முடிஞ்சது. அப்புறம் யாரு நினைச்சாலும் எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் நீ அவ முந்தானிய புடிச்சுக்கிட்டு தான் தெரியணும். நல்லா யோசிச்சு பாத்துக்கோ. இல்ல பெரியமா, அவ கண்டிப்பா பூக்குழி இறங்க மாட்டா. இறங்க விட மாட்டேன். அவளை எப்படி தடுக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். ஒரிஜினலா பச்சை குத்துன மாதிரி தான் இருக்கு. பாப்போம் எத்தனை நாள் ஏமாத்த முடியுது. மாமா, என்ன ராசாத்தி? வெந்நீர் ரெடியா இருக்கு மாமா, நீங்க போய் குளிங்க. சரி ராசாத்தி. மாமா, ஏதாவது தேவைன்னா கூப்பிடுங்க. சரிம்மா. ராசாத்தி, ஹே மஞ்சுளா, வா வா வா. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எனக்கு என்னடி குறைச்சல. சரி உள்ள வா. ஏய் நில்லடி, நான் உன்கிட்ட நிறைய பேசணும். அப்படியா? சரி வா, மேல போலாம். வா, இதான் என் ரூம். நல்லா இருக்குடி. சரி வா உட்காரு. ஏண்டி, இப்பதான் என் ஞாபகம் வந்துச்சா உனக்கு? சாரிடி, கடை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யாரையும் அவ்வளவு பாக்குறது இல்ல. அதான் இப்ப பாக்க வந்திருக்கேன்ல. ஆமாடி, உன் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கு? ஒரு குறையும் இல்ல, அருமையா போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்ததுக்கு கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. இந்தா உன் மேரேஜ்க்கு என்னால முடிஞ்ச சின்ன பிரசன்டேஷன் புடி. தேங்க்ஸ் டி. முதல்ல பிரிச்சு பாரு. உனக்கு ரொம்ப பிடிச்சதான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிரிச்சு பாரு. ஹே, நல்லா இருக்குடி குதிரை பொம்மை. தேங்க்ஸ் டி. பரவாயில்லடி. ராசாத்தி, ஆ கொஞ்சம் டவல் எடுத்துட்டு வரியா? ஆ இது வரேங்க. மாமா, இந்தாங்க டவல். கொடு. தேங்க்ஸ். சாரிடி, அவருக்கு டவல் எடுத்துட்டு போற அவசரத்துல என்ன தப்பா நினைக்காத என்ன? பரவாயில்லடி, நீ எதுவும் ஒரி பண்ணிக்காத. ஏண்டி, எந்த காலத்துல இருக்க நீ? நீ உன் ஹஸ்பண்ட் கூப்பிட்ட உடனே இப்படி கையில என்ன இருக்குன்னு கூட பார்க்காம பட்டன் போட்டு ஓடுற. அந்த அளவுக்கு பயமா அவர் மேல? நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அதுக்கு பேரு பயம் இல்ல, மரியாதை. மஞ்சுளா,
உனக்கு நான் அதிகமா சொல்ல வேண்டியதில்ல, உனக்கே தெரியும் என் உருவத்தை பார்த்து எத்தனை பேர் கிண்டலா பேசினாங்கன்னு. அப்படிப்பட்ட என்ன கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல வாழ்க்கைய கொடுத்திருக்காரு. எல்லாத்துக்கும் மேல என் மேல அவர் வச்சிருக்கிற அன்பை வார்த்தையால சொல்ல முடியாது. நான் கூட அவரை முதல்ல சரியா புரிஞ்சுக்கல. எப்போ என் பேரை அவர் நெஞ்சில பச்சை குத்திட்டு வந்தாரோ அப்பதான் அவர் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு எனக்கு புரிஞ்சுது. என்ன ராசாத்தி சொல்ற? ஆமா மஞ்சுளா, என் பேரை அவர் நெஞ்சில பச்சை குத்துற அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறவர்கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும் சொல்லு? என் மாமா தான் எனக்கு சாமி. அவருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏ ராசாத்தி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடி. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா இவ?